உலகத்துல ஏராளமான மனிதர்கள் இருக்காம். அந்த மனிதர்களுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பேசப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உலகத்தினுடைய மிக முக்கியமான விஷயங்கள கையாள்றவங்க இருக்காங்க. எல்லார பத்தியும் நமக்கு தெரியும், பார்த்திருக்கோம். அவங்க பத்தி அறிஞ்சிருக்கோம். அதேபோல இலங்கையிலேயும் அந்த மாரியான விஷயங்களும், அந்த மாதிரியானவர்களும் இருக்கிறாங்க. பணக்காரர்கள் உள்ளிட்ட எல்லாருமே இருக்கிறாங்க. இலங்கையில இருக்கிற மிக மிக பெரிய நிறுவனங்கள் எல்லாமே இவங்கடதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கான பெரிய மனிதர்கள் இருக்காங்க. அந்த அளவுக்கு வியாபாரத்துல முன்னேறினவங்க இருக்கிறாங்க. அரசாங்கத்துல இருக்கிற காசை விட அதிகமா பணம் வச்சு பிசினஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. அதை விட அதிகமான பெரிய நிறுவனங்களை வச்சு நடத்துறவங்க இருக்காங்க. இவங்கெல்லாம் இலங்கையில இருக்காங்க. இவ்வளவு பணக்காரர்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஒருவர் இலங்கைய இப்படி ஒரு அசைச்சு விடலான்ற அளவுக்கு பலம் வாய்ந்த ஒருவர். அந்த 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 நபர் நினைச்சா இலங்கையில எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா காசு இலங்கையில யார்கிட்டையும் இல்லாத அளவு, ஏன் அரசாங்கத்திட்டே இல்லாத அளவு, மத்திய வங்கிட்டே இல்லாத அளவு காசு இவர்கிட்ட இருக்கு. அவரை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். யார் அவர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. சுருக்கமா சொல்ல போனா இபிஎஃப், அதாவது ஊழியர் சேமலாப நிதியம்னு சொல்லுவோம். இபிஎஃப் அப்படின்னு சொன்னா நம்ம சாதாரணமா கடந்து போக முடியாது. அது விளையாட்டு இல்லை. இபிஎஃப் அப்படின்றது விளையாட்டே இல்லை. நான் இப்ப சொல்ல போற தகவல்ல இருந்து நீங்க ஆச்சரியமான பல விஷயங்களை அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். இபிஎஃப் அப்படின்றது நாம வேலை செய்யற, சுருக்கமா சொல்றோம், இந்த இபிஎஃப் உடைய அடுத்த கட்ட விஷயங்கள் என்னென்னலாம் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ கடைசியில சொல்றேன். அதுக்கிடையில இந்த இபிஎஃப் என்னெல்லாம் இந்த நாட்டுல செய்யுது, நான் சொன்னதானே. இப்ப எத்தனை பணக்காரர்கள் இலங்கையில் இருந்தாலும் இவரை தாண்டி போக முடியாது. அப்படின்னா இபிஎஃப் எவ்வளவு பணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? 3460 பில்லியன் இலங்கை ரூபாக்கள் இபிஎஃப் இப்ப இருக்கு. இந்த தொகை கோடியில நாங்க பார்த்தோம்னு சொன்னா 3,40,000 கோடி இபிஎஃப் இருக்கு. இது இலங்கையில் இருக்கிற அதிகூடிய பணத்தொகை அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த பணத்தொகையை எப்படி பெருசு அப்படின்னு நான் உங்களுக்கு இன்னொரு வகையில விளங்கப்படுத்தினா, இலங்கையில் இருக்கிற பங்குச்சந்தை தானே அதிகளவான பணம் பரிமாறப்படுகின்ற ஒரு இடம். இந்த பங்குச்சந்தையினுடைய பரிவர்த்தனைகள்ல 284 நிறுவனங்கள் இதுல பங்கு கொண்டுதான் இந்த பங்குச்சந்தையினுடைய முதலீட்டை நடத்தி கொண்டிருக்காங்க. இதுல தான் இந்த பங்குச்சந்தையை ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த பங்குச்சந்தையினுடைய மொத்த பெறுமதி, இப்ப எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற மொத்த பெறுமதி 570 பில்லியன். இத கோடியில நாங்க பார்த்தோம்னு சொன்னா 5,70,000 கோடி. 284 நிறுவனங்கள் சேர்ந்துதான் இது வச்சிருக்காங்க. ஆனா தனி ஒரு நிறுவனம் அல்லது தனி ஒரு பகுதி இந்த 3,40,000 கோடியை வச்சிருக்கு. சரி, நான் இப்ப சொன்னல அந்த ஷேர் மார்க்கெட், அதாவது பங்குச்சந்தை அப்படின்னு சொல்லி, இந்த பங்குச்சந்தைக்குள்ள அதிக காசு இருக்குன்னு சொன்னல. இந்த பங்குச்சந்தையில் இருக்கிற 284 நிறுவனங்களுடைய 66 நிறுவனங்களுக்கு நேரடியா இபிஎஃப் இருந்து தான் பணமே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கிருந்தான் கடன் வாங்கி தான் இந்த நிறுவனங்கள் முதலீடு செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முதலீடு செய்யறத அவங்க கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அல்லது நிறுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த பொருளாதார பிரச்சனையால தான் நிறுத்தப்பட்டது. அதுக்கு முதல் இந்த 66 நிறுவனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுக்கு அதிகமான நிறுவனங்களுக்குமே இவங்க பணம் வழங்கியிருந்தாங்க. இந்த அளவுக்கு பங்குச்சந்தையிலே மிகப்பெரிய ஒரு பலத்தை வச்சிருக்கிறதும் இபிஎஃப் தான். ஊழியர் சேமலாப நிதியத்திலிருந்து எடுக்கப்பட்ட பணம் தான் இங்க முதலீடு செய்யப்பட்டு அதுல வர வருமானத்துல தான் இப்போ நமக்கு இபிஎஃப் எடுக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம அதே பணம் நம்ம ஓய்வு வரும்போது கிடைக்காது. அது இந்த வட்டியோட கிடைக்கும். இந்த மாதிரி முதலீடு செய்து இந்த இடத்துல எடுத்து தான் நமக்கு அந்த வட்டியை தராங்க. அது மட்டும் இல்லாம ஊழியர் சேமலாப நிதியம், அதாவது இபிஎஃப் இதோட நின்றல, இலங்கையில பல இடங்கள்ல அவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க. இலங்கையில அதிகமா என்னதான் நடந்தாலும் இங்க வியாபாரம் நடக்காம போகாது, காசு இல்லாம போகாதுன்னு சொல்லக்கூடிய இடம் தான் வங்கிகள். இந்த வங்கிகளை நாம எடுத்துக்கொண்டு சொன்னா, இந்த இலங்கையில் இருக்கிற எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 99% வங்கிகள்ல இபிஎஃப் முதலீடு செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பங்குகள் இருக்கு. என்னென்ன வங்கிகள்ல எவ்வளவு பங்குகள் இருக்கு அப்படின்றத முடிஞ்ச அளவு நமக்கு தெரிஞ்ச வங்கிகளை, அதாவது முன்னணி வங்கிகளை வைத்துக்கொண்டு நான் கணக்கிட்டு இருக்கேன். அந்த அடிப்படையில கமர்ஷியல் வங்கி, இலங்கையிலேயே முதல் தர வங்கி என்று சொல்லப்படுகின்ற கமர்ஷியல் வங்கியில 8.4% வச்சிருக்காங்க.
இரண்டாவது பெரிய வங்கி, கூடிய மக்கள் பயன்படுத்துற ஒரு வங்கி HNB, ஹட்டன் நேஷனல் வங்கி. 9.75 பகுதிகளை வச்சிருக்காங்க. இது EPFக்கு சொந்தமானது. பகுதின்றதை விட அவங்களுக்கு சொந்தமானது. அதிலிருந்து வர வருமானம் EPF தான் போகுது இந்த பகுதியில. இது ஒரு பெரிய அளவான முதலீடு அப்படின்னு சொல்லலாம். அதோட சம்பத் வங்கி 9.97 கிட்டத்தட்ட 10% பங்குகளை EPF இந்த வங்கிகளில் வச்சிருக்காங்க. இன்னமா எவ்வளவோ வங்கிகள் இருக்கு. அத்தனை வங்கிகளை எடுத்தாலும் இவங்களுடைய சொந்தமான பங்குகள் இருக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய முதலீட்டுக்கு சொந்தக்காரர் இந்த EPF, ஊழியர் சேமலாப நிதியம் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. இலங்கையில இருக்கிற பல நிறுவனங்களுக்கு முதலீடுகளை செஞ்சாலும், அவங்களுக்கு கடன் கொடுத்தாலும், அரசாங்கத்துக்கு கடன் கொடுக்கிற பிரதானமான ஒரு கடன் வழங்குனரே இந்த EPF தான். அதாவது நாம போன முதல் வீடியோல சொல்லியிருந்தோம், இலங்கைக்கு கடன் கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கை கடன்ல இருக்கு. அதுல 50 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உள்நாட்டு கடன். அந்த உள்நாட்டு கடன்ல கொடுக்கப்பட்ட 50 பில்லியன்ல கிட்டத்தட்ட 60% கடன் EPF இருந்தான் அரசாங்கம் வாங்கியிருக்கு. இந்த வாங்கிய கடன்களுக்கெல்லாம் அரசாங்கம் EPFக்கு வட்டி கொடுக்குறாங்க. உள்நாட்டுல மட்டும் இல்ல, இவங்க வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் கடன் கொடுப்பாங்க. வெளிநாடுகள்லையும் பல முதலீடுகளை செஞ்சிருக்காங்க. இப்ப பாருங்க, இந்த EPFக்குள்ள எங்கிருந்து காசு வருது அப்படின்ற கேள்வி நமக்கு இருந்தானே. ஒன்றுமே இல்லை. உங்களோட பணம், என்னுடைய பணம், நம்ம எல்லோருடைய பணம் தான் இந்த EPFக்குள்ள இருக்கு. இந்த EPF எப்படி உருவாக்குது, எப்படி இவங்களுக்கு பணம் போகுது அப்படின்னு சொன்னா, இப்ப பொதுவா நம்ம ஒரு அலுவலகத்துல வேலை செய்யறோம். இது அரசாங்க அலுவலகமா இருந்தாலும் சரி, தனியார் அலுவலகமாக இருந்தாலும் சரி, வேலைத்தளமாக இருந்தாலும், நிறுவனமாக இருந்தாலும் கட்டாயமான ஒரு சேமிப்பு திட்டம் தான் இந்த EPF, ஊழியர் சேமலாப நிதியம். இது எப்படி நம்மளுடைய சம்பளத்திலிருந்து அவங்களுக்கு, அதாவது EPFக்காக போகுது பணம் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வைங்க. 1 லட்சம் ரூபாய் சம்பளம் நமக்கு இருக்குன்னு சொன்னா, அதுல 8% எங்களுடைய சம்பளத்திலிருந்து EPFக்காக எடுக்கப்படும். அதாவது 8,000 ரூபாய் எடுக்கப்படும். ஆனா நாம வேலை செய்யற நிறுவனம் இருக்கு தானே, அந்த நிறுவனம் நமக்கு 12%, அவங்களோட நிறுவனத்தாலே 12% அங்க அனுப்பப்படணும் EPFக்கு. ஒட்டுமொத்தமா 1 லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறவருக்கு 20,000 EPF ஆக சேமிப்புக்கு போகும். கிட்டத்தட்ட பாருங்க, எத்தனை வருஷம் நாங்க அங்க வேலை செய்வோம், அவ்வளவு பணம் அங்க சேரும், அதுக்கு வட்டியும் வரும். இது ஒரு மிக பலம் வாய்ந்த ஒரு சேமிப்பு திட்டமாக இந்த நம்ம நாட்டுல இருக்கு. நாம EPF அப்படின்னு சொல்றது கடந்து போக இயலாது. இந்த 1 லட்சம் எடுக்கிறவங்களுக்கு இவ்வளவு போகும். ஆனா பல நிறுவனங்கள், பல தனியார் நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இப்ப 1 லட்சம் சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு 30,000 தான் பேசிக், அதாவது சாதாரணமான அவங்களுடைய அடிப்படை சம்பளமா வச்சுக்கொள்வாங்க. காரணமே இந்த விஷயம் தான். EPFக்கு நிறுவனத்தால நம்ம சம்பளத்துல இருந்து போறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அந்த நிறுவனம் அந்த தொகைக்கேற்ற அந்த பெர்சன்டேஜ் கட்டணும் தானே. அதுக்காக 1 லட்சம் சம்பளம் எடுக்கிறவங்களுக்கும் அவங்க 70,000 ஒரு அலவன்ஸா கொடுத்துட்டு 30,000 தான் பேசிக்கா வச்சுக்கொள்வாங்க. அந்த 30,000 தான் இந்த EPF கட்டப்படும். அதனால நாம EPF 30,000 கட்டுறோம்னு சொன்னா, சாதாரணமா 2,400 நம்ம சம்பளத்துல இருந்து போகும். 8% எடுத்தா அதோட 12% அந்த நிறுவனம் கட்டுமாக இருந்தா 3,600 ரூபாய், 6,000 தான் போகும். 20,000 போற இடத்துல 6,000 போகுது அப்படின்னா நம்மளுடைய அந்த சேமிப்பு குறையுது. இந்த தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரியான வேலைகளை நீண்ட காலமா செஞ்சு வராங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ல அநீதி தான். ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அநீதி தான். ஆனா அது சரியா அவங்க எடுக்கிற சம்பளத்துக்குமே EPF கட்டப்படுமாக இருந்தா, அவங்க ஓய்வூதியம், அதாவது ஓய்வு பெற காலத்துல மிகப்பெரிய ஒரு ஓய்வு தொகையை EPF இருந்து பெற்றுக்கொள்ளலாம். எப்ப நாம இந்த EPF பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் சொன்னா, நாங்க வேலையிலிருந்து நிற்கும் போது பெற்றுக்கொள்ளலாம், அல்லது ஓய்வு பெற நேரம். இப்ப ஆண்களுக்கு 55 வயசுல ஓய்வு பெறும்போது அந்த பணத்தை எடுக்கலாம். பெண்களுக்கு 50 வயசுல ஓய்வு பெற காலம், அந்த நேரத்துல இந்த பணத்தை எடுக்கலாம். அல்லது நீங்க வேலை செஞ்சு கொண்டிருக்க காலத்துல வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க அங்க செட்டில் ஆக போறீங்க, அங்கவே நீங்க வதிவிடமாக போறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த அடிப்படையில நீங்க அந்த நேரத்துல அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போகலாம், அல்லது இங்கே வச்சுக்கொள்ளலாம், தேவையான நேரம் எடுக்கலாம். இந்த மாதிரியான நடைமுறைகள் தான் இந்த EPFல இருக்கு. இது என்ன சொல்றது, எந்த அளவுக்கு இலங்கையில ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொல்லி நமக்கு பார்க்கறது தெரியாது. நாம இவங்க தான் பெரிய பணக்காரர்கள், இவங்க தான் பெரிய பணக்காரர்கள், இந்த நிறுவனம் தான் பெரிய பணக்கார நிறுவனம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. EPF அப்படின்றது விளையாட்டு இல்லை. இது ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு
பணத்தினுடைய முதலாளி அப்படின்னு சொல்லலாம். இதை யாரு வந்து கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா மத்திய வங்கி, குறிப்பா அரசாங்கம் தான். அரசாங்கத்துடைய முழுமையான கட்டுப்பாட்டில் தான் இந்த இபிஎஃப் அதாவது ஊழியர் சேமலாப நிதியம் இயங்குது. நீங்க சொல்லுங்க, இபிஎஃப் பத்தி வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா? நீங்க எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க? உங்களுக்கு எத்தனை வருஷமா இபிஎஃப் பணம் வந்து உங்களுடைய சம்பளத்திலிருந்து போகுது? நீங்க செக் பண்ணி பார்த்திருப்பீங்க இபிஎஃப் எவ்வளவு இருக்குன்னு. சொல்லக்கூடியவங்க கருத்துக்கள்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.